அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டுமே. நம்ம ரொம்ப நாளாக அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஓலோ எலக்ட்ரிக்கோட IPO வந்துருச்சு. 2017 தொடங்கப்பட்ட இந்த கம்பெனி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இல்லாமல் பேட்டரி பேக்கு, மோட்டார்ஸ், வெஹிக்கிள் ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 2021 அப்புறம் இவங்க புதுசாக 7 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓலோ S1 Pro தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் EV மாடல். அது டிசம்பர் 2021 டெலிவரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஓலோ S1, அப்புறம் ஓலோ S1 Air, ஓலோ S1 X, ஓலோ S1 X Plus இதெல்லாம் அடுத்தடுத்த வருஷத்துல ரிலீஸ் பண்ணாங்க. 2023 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மோட்டார் சைக்கிள் புதுசா லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது டைமண்ட் ஹெட், அட்வென்ச்சர், ரோட்ஸ்டர், க்ரூசர் அப்படிங்கிற மாடல்ஸ். கம்பெனி ஆம்னி சேனல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லா வச்சிருக்காங்க. 870 எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், 431 சர்வீஸ் சென்டர், இதுல 429 எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். 2023 கணக்குப்படி 75% டூ வீலர் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இந்தியால இருந்து. ஆப்பிரிக்கா, LATAM, சவுத் ஈஸ்ட் ஏசியா. இவங்களோட பிசினஸ் மாடல் 3 பிளாட்ஃபார்ம் படி நடக்குது. ஒன்று என்னன்னா R&D டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம், இன்ஹவுஸ் டிசைன், EV டெக்னாலஜி அண்ட் காம்போனன்ட்ஸ், அடாப்டபிள் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை செயின். மூணாவது D2C ஆம்னி சேனல் சேல்ஸ் பிளாட்ஃபார்ம். 2024 படி இவங்களுக்கு 959 எம்ப்ளாயி இருக்காங்க. அதாவது 907 பேர் பெர்மனண்ட், 52 ஃப்ரீலான்சர்ஸ். இது ஓலோட வெஹிக்கிள் மாடல்ஸ் S1 Pro, S1 Air, S1 X. இவங்க வந்து டிசைன், பெர்ஃபார்மன்ஸ், டெக்னாலஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வரப்போகிற மோட்டார் சைக்கிள்ஸ் அட்வென்ச்சர், ரோட்ஸ்டர், க்ரூசர். இவங்க பண்ணுறதுலாம் சாஃப்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், மோட்டார், டிரைவர் ட்ரெயின், செல் அண்ட் பேட்டரி, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ஸ்கூட்டர்ஸ் அண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ். இவங்களோட கீ மைல் ஸ்டோன்ஸ் பார்த்துடலாம். மார்ச் 2021 ஓலோ ஃபியூச்சர் ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாங்க. டிசம்பர் 2021 S1 Pro டெலிவரி ஸ்டார்ட் பண்ணாங்க. செப்டம்பர் 2022 R&D சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அக்டோபர் 2022 S1 Air அனௌன்ஸ்மெண்ட். டிசம்பர் 2023 S1 X Plus டெலிவரி. இப்போ பிப்ரவரி 24 S1 X 4 கிலோவாட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்காங்க. மேக்கிங் இந்தியா த குளோபல் EV ஹப் ஆஃப் த வேர்ல்டு. இது இவங்களோட ஃபியூச்சர் ஃபேக்டரி, ஜிகா ஃபேக்டரி. இது இவங்களோட கார்பரேட் ஸ்ட்ரக்சர், ஓலோ எலக்ட்ரிக் மொபைலிட்டி லிமிடெட். அதில் உள்ள துணை நிறுவனங்கள் தான் ஓலோ எலக்ட்ரிக் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் OET, ஓலோ எலக்ட்ரிக் மொபைலிட்டி, ஓலோ எலக்ட்ரிக் மொபைலிட்டி இன்க், ஓலோ எலக்ட்ரிக் சார்ஜிங் பிரைவேட் லிமிடெட், ஓலா செல் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். R&Dக்கு ஒரு வருஷமும் ஒரு கணிசமான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க. 2022 1758 மில்லியன், 2023 5077 மில்லியன், 2024 இதுவரைக்கும் 3851 மில்லியன் R&Dக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓலோ எலக்ட்ரிக் IPO ஆகஸ்ட் 2 இருந்து ஆகஸ்ட் 6 வரைக்கும் IPO டேட் இருக்கு. பிரைஸ் பேண்டு 72 இருந்து 76, லாட் சைஸ் 195 ஷேர், எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் ₹7 கொடுத்துருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ஆகஸ்ட் 7 புதன்கிழமை, லிஸ்டிங் டேட் ஆகஸ்ட் 9 வெள்ளிக்கிழமை. ரீட்டைலுக்கு ஒரு லாட்டுக்கு 14,820, மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். QIBக்கு 75%, ரீட்டைலுக்கு 10% ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. ஓலோ எலக்ட்ரிக்கோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 33,521 கோடி. இது இவங்களோட லோன் வாங்கின டீடைல்ஸ். பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க், எஸ் பேங்க் லிமிடெட், ஆக்சிஸ் பேங்க். இதில் 14,050 மில்லியன் வாங்கினதுல இப்போ 9,966 மில்லியன் தான் பெண்டிங் இருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் பார்த்துடலாம். ஓலோ S1 Proல 2024 33% ரெவென்யூ வந்திருக்கு. ஓலோ S1 Pro ஜென்ரேஷன் 2ல 26%, ஓலோ S1ல 2.68, ஓலோ S1 Airல 18.93, ஓலோ S1 X Plusல 10.66% ரெவென்யூ வந்திருக்கு. ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். இவங்களோட அசெட் இயர் ஆன் இயர் growth ஆகிட்டு இருக்கு. 2021 2112 கோடி, 2022 5395 கோடி, 2023 5573 கோடி, 2024 7735 கோடி. ரெவென்யூ இயர் ஆன் இயர் growth ஆகிட்டு இருக்கு. 2021 106 கோடி, 2022 4 மடங்கு கூடி இருக்கு, 456 கோடி. அப்போ அங்கிருந்து 8 மடங்கு கூடி இருக்கு. 2023 2782 கோடி. அங்கிருந்து அப்படியே டபுள் ஆகிருக்கு. 2024 5243 கோடி. ப்ராஃபிட் தான் இயர் ஆன் இயர் நெகட்டிவ்ல இருக்கு. 2021 -199 கோடி, 2022 -784 கோடி, 2023 -1472 கோடி, 2024 -1584 கோடி. 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 ப்ராஃபிட் 7% டிராப் ஆயிருக்கு. ரெவென்யூ வந்து 88% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரைஸ் வேல்யூவேஷன் பார்த்துடலாம். 2024 EPS 4.35 மைனஸ்ல இருக்கு. அதனால இதுக்கு PU கால்குலேட் பண்ண முடியாது. PU மைனஸ்ல தான் வரும். இண்டஸ்ட்ரியல் PE பார்த்தலாம். ஹையஸ்ட் வந்து 68 இருக்கு, லோயஸ்ட் 28 இருக்கு, ஆவரேஜ் வந்து 41 இருக்கு. இவங்களோட பீர் கம்பேரிசன்ல TVS மோட்டார் இருக்கு, ஏக்கர் மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டோகார். இவங்க நார்மல் வெஹிக்கிளும் பண்றாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் பண்றாங்க. EPS, ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த், PE ரேஷியோ எல்லாமே ஓலா கம்பேர் பண்ணும்போது மற்ற கம்பெனிலாம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா அவங்க மற்ற வெஹிக்கிளும் பண்றாங்க. ஓலாவோடது இன்னும் ஃபியூச்சர்ல தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஃபண்டமெண்டல் பேராமீட்டர் பார்த்துடலாம். ரெவென்யூ 2022 3734 மில்லியன், 2023 26,309 மில்லியன், 2024 50,098 மில்லியன். எபிட்டா
EBITDA மார்ஜின் 2022 மைனஸ் 157%, 2023 மைனஸ் 43%, 2024 மைனஸ் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. RONW ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 2024 படி மைனஸ் 78.46. டிவிடெண்ட் டீடைல் பார்த்துடலாம். இவங்க இது வரைக்கும் எந்த டிவிடெண்டும் கொடுக்கல. ஓலோ எலக்ட்ரிக்கோட பீர் கம்பேரிசன் பார்த்துடலாம். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட், ஏக்கர் மோட்டார்ஸ் லிமிடெட், பஜாஜ் ஆட்டோ லிமிடெட், ஹீரோ மோட்டோ கார்ப் லிமிடெட் இவங்களோட சார்ட் ஒன்னொன்னா பார்த்துடலாம். இது டிவிஎஸ் மோட்டரோட சார்ட் 2014 100 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2500 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏகேஆர் மோட்டார்ஸ் 2010 அந்த ரேஞ்சில் 100 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு 4700 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது பஜாஜ் ஆட்டோவோட சார்ட் 2009 100 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆனது. இன்னைக்கு 9000 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது ஹீரோ மோட்டார் கார்ப்போட சார்ட் 2003 100 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆனது. இன்னைக்கு 5500 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. எல்லா ஆட்டோமொபைல் செக்டாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சர்டிஃபிகேட் ரேஞ்ச் கிலோமீட்டரில் ஓலா எலக்ட்ரிக் வந்து 195 கிலோமீட்டர் ஓலா S1 ப்ரோ, ஏத்தர் அபெக்ஸ் 450 157 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் சேதக் பிரீமியம் வந்து 126, டிவிஎஸ் மோட்டார்ஸ் டிவிஎஸ் iQube 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஓலா தான் சர்டிஃபிகேட் ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்குது. ஓலா ஜிகா ஃபேக்ட்ரி பேஸ் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பேஸ் 1Bயில் வந்து பிப்ரவரி 28 2025 கம்ப்ளீட் பண்ணதாக போட்டிருக்காங்க. பேஸ் 2 வந்து ஏப்ரல் 30 2025. ஃபர்தர் பேசஸ் வந்து Q2 2026. மார்க்கெட் ஷேர் பார்த்தோம்னா ஓலா எலக்ட்ரிக் வந்து 2017 ஆரம்பிச்சது. டிவிஎஸ் மோட்டார் 1962, ஏக்கர் மோட்டார்ஸ் 1948, பஜாஜ் ஆட்டோ 1945, ஹீரோ மோட்டார் கார்ப் 1984. அவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஃபினான்ஷியல் இயர் 2024 ஓலா எலக்ட்ரிக்கோட தான் மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்குது. 34.8% இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டே இருக்கு. 2022 2% கீழே இருந்தது. இப்போ 2024 7% இருக்கு. 4 வீலர் டொமஸ்டிக் சேல்ஸும் இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டே இருக்கு. ஓலா இந்த ஐபிஓவில் ஃபண்டு கலெக்ட் பண்ணி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ரீபேமெண்ட், சப்சிடரி ஓஇடிக்கு, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், ரிசர்ச் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, அப்புறம் ஆர்கானிக் க்ரோத் இனிஷியேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சருக்கு, அப்புறம் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ். ஓலா எலக்ட்ரிக்கோட கீ ஸ்ட்ரென்த் பார்த்தலாம். இவங்க வந்து பியூரான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளேயர். இந்தியா மார்க்கெட்டில் ஃபாஸ்டஸ்ட். இவி டெக்னாலஜிக்கு தேவையான எல்லாமே இவங்க இன் ஹவுஸ்லேயே வச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எல்லாமே நம்ம கண்ட்ரிலே இருக்கு. D2C பிசினஸ் மாடல் படி ஒர்க் பண்றாங்க. கவர்மெண்ட்லேருந்து பெனிஃபிட் கிடைக்கிறதுனால காஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கு. ரிஸ்க் என்னென்னு பார்த்துடலாம். இதுவரை கம்பெனி ஹிஸ்ட்ரியில் வரிசையாக லாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ, நெகட்டிவ் ஆப்ரேஷன்ஸ், இன்னோஸ் செல் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப ரிஸ்க் இருக்கு. கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால பிசினஸ் வந்து பாதிக்கப்படலாம். ரொம்ப ஹைலி காம்படிட்டிவான மார்க்கெட் இது. லிமிட்டடான ஸ்கூட்டர் மாடல்னால ரெவென்யூ வந்து பாதிக்குது. அதே மாதிரி அதிகமான ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது. இது நியூஸ் பேஸ்டான ஜிஎம்பி 29/7 பார்த்தோன்னா 13 ரூபா இருக்கு ஜிஎம்பி. இப்போ இன்னைக்கு 1 ஆகஸ்ட்லயும் அதே மாதிரி 13 ரூபா தான் இருக்கு. 17% காமிக்குது ஜிஎம்பி. ஓலோட ரெவென்யூ, அசெட் எல்லாமே தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. அதே நேரத்தில் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தால் கூட ஃபியூச்சரில் இந்த ஃபண்டெல்லாம் வச்சுட்டு பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.